பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. விழுப்புரம் நகரை ஒட்டிய விராட்டிக்குப்பத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த வீட்டின் மேல் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த கிஷோர் ராகவ், கிருத்விக் என்ற சிறுவர்கள் தாழ்வாக சென்ற மின்கம்பியை தொட்டதில் கிஷோர் ராகவ் உயிரிழந்தார். கிருத்விக் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த மல்லக்கவுண்டனூரில் தெருவில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் லிங்கேஸ்வரன் ஊராட்சி குடிநீர் மோட்டாரின் மின்சார பெட்டி அருகே விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இங்க மோட்டர் ஒரு 3 மாசமா எர்த்தடிச்சுட்டே இருக்கு. நாங்க தலைவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னோம், இங்க தண்ணி போடுறவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னோம், இந்த மாதிரி மோட்டர் ரிப்பேரா இருக்கு, பாருங்க பாருங்கன்னு. என் பையன் விளாண்டுட்டு இருந்தான் பேட்டு. அப்போ பந்து போய் விழுந்ததை எடுக்க போனவனை ரவுக்குன்னு இழுத்து அப்படியே இழுத்துக்குச்சு. அதில் மின்கசிவு உள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இங்க பாருங்க, இங்க எங்க ஊர்ல மல்லக்கவுண்டனூர், இந்த ஊரு முத்திராவட்டிக்கு சொல்லுவாங்க மல்லக்கவுண்டனூர். இங்க மோட்டர் ஒரு 3 மாசமா எர்த்தடிச்சுட்டே இருக்கு. நாங்க தலைவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னோம், இங்க தண்ணி போடுறவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னோம், இந்த மாதிரி மோட்டர் ரிப்பேரா இருக்கு, பாருங்க பாருங்கன்னு. இவங்க இருங்க இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம்னு அசால்ட்டாவே விட்டுட்டாங்க. இப்போ 3 மாசமா அதில் எர்த்த அடிச்சுட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தண்ணி ஏறல, எதுவும் ஏறல. ஒன்று மோட்டரை எடுத்துருங்க, எங்களுக்கு மோட்டர் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். அவங்க கேட்குற மாதிரி இல்லை. என் பையன் விளாண்டுட்டு இருந்தான் பேட்டு. அப்போ பந்து போய் விழுந்ததை எடுக்க போனவனை ரவுக்குன்னு இழுத்து அப்படியே இழுத்துக்குச்சு. கொஞ்ச நேரம் எங்களுக்கு யாருக்குமே தெரியல. அப்புறம் அக்கம் பக்கத்தில் போறவங்க தான் இருந்துட்டு அந்த தம்பிக்கு நுரத்தளது பாருங்கன்னு பார்த்து பேட்லேயே அடிச்சு கீழே போட்டிருக்காங்க. போட்டோன்னே அந்த இடத்துல பையனுக்கு உசுறு இல்லை எங்களுக்கு தெரியும். அப்பயும் நாங்கள் சரி ஏதோ நம்பிக்கையில் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கேயும் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.